நான் எல்லாம் சவால் விடுறேன். வெக்கமே இல்லாம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவங்களை வந்து ஏற்றுக்கொள்ளார். எச் ராஜாவோ எடுக்க போற முடிவு இவர் எடுப்பாரா? ஐயா வீரமணி எடுக்கிற முடிவு இவர் எடுப்பாரா? அந்த குதிரை தான் அவங்க போவாங்க, அந்த குதிரை தான் வருவாங்க. ஆனா காளியம்மாள் என்ற ஒரு சகோதரி சீமானுடைய பார்வையில் யாரு? உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். ஊடகங்கள் மிகவும் பெரிதும் எதிர்பார்த்த சகோதரி காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க. காளியம்மாள் விலகினப்பையும் கடந்து போகலாம் அப்படின்னு நினைச்சா இந்த ஊடகங்கள் விட மாட்டாங்க. குறிப்பா இப்ப நான் சொல்ல போற விஷயம் விஜய் கட்சிக்காரங்களுக்கோ அல்லது திமுக காரனுக்கோ அல்லது அதிமுக காரனுக்கோ சுத்தமா இது புரிய வாய்ப்பு இல்லை. ஆனா தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு குறைஞ்சபட்ச ஒரு அறிவு அல்லது ஒரு ஆர்வம் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது புரியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. சேகர் பாபு அதிமுக இருந்து திமுக போனார். அப்ப வந்து ஊடகங்கள் இவ்வளவு பெருசா வந்து அதை பெருசாக்கல. செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து திமுக போய் அமைச்சராகவே ஆயிட்டாரு. அப்ப சும்மா இப்படி பேசிட்டு விட்டாங்க, அது பெருசாக்கவே இல்லை. காங்கிரஸ் கட்சியிலிருந்து சகோதரி விஜயதாரணி ஆப்போசிட் கொள்கை இருக்கிற பிஜேபியில போய் சேர்ந்தாங்க. அதையும் வந்து அப்படியே சும்மா ஒரே நாள் ஒரு நிமிஷம் பேசிட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மா போறாங்கன்னு ஒரு வருஷம் பேசினாங்க ஊடகங்கள்லாம். இப்ப போனதுக்கு பிறகு டெய்லி அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. காளியம்மாள் வந்து ஏன் போனாங்க, உள்ள என்ன நடந்துச்சு, காளியம்மாளை போக விட்டுருக்க கூடாது, காளியம்மாள் மாதிரி ஒரு ஆள் வந்து கட்சிக்கு வேணும், இப்படி வந்து சமூக ஊடகங்கள்ல பரவலா நம்ம கருத்துக்களை பார்க்க முடியுது. ஒரு சிலர் வந்து அண்ணன் சீமான் அவர்களை திட்டத்தை பார்க்க முடியுது. ஒரு சிலர் வந்து காளியம்மாளை சகோதரி காளியம்மாளை திட்டத்தையும் பார்க்க முடியுது. உண்மையான காரணம் என்ன, உள்ள என்ன நடந்துச்சு, அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கட்சியில் இருக்கும் போதே சகோதரி காளியம்மாள் திமுக பிரமுகர்களையும் அதிமுக பிரமுகர்களையும் விஜயையும் வந்து பார்த்துருக்காங்க. ஏன் போய் பார்த்தாங்க, பார்க்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்துச்சு, அதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ராஜீவ்காந்தி வந்து நாம் தமிழர் கட்சியில மிகப்பெரிய ஒரு போர்ப்படை தளபதி மாதிரி இருந்தாரு. கட்சி விட்டு போன உடனே உண்மையில தாங்கிக் கொள்ளவே முடியல, அதுல இருந்து மீளவே முடியல. என்னைய போன்ற ஆட்கள்னால மீளவே முடியல. எப்படி அவங்க போனாங்க, ஏன் போனாங்க அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. அப்புறம் அதை மெல்ல மெல்ல மெதுவாக கடந்து வந்தோம். காளியம்மாள் வந்து போனது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயாவே காளியம்மாள் வந்து கட்சியில செயல்பாடுகள்ல குறைச்சிக்கிட்டாங்க. அவங்க மனஸ்தாபத்துல இருக்கிறாங்க. எப்ப வேணாலும் கட்சியை விட்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. கட்சியை சுற்றில இருக்கிற என்னை போல நெருங்கிய வட்டாரங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லாருக்குமே வந்து காளியம்மாள் வந்து கட்சி விட்டு போயிடுவாங்க அப்படின்னு முன்கூட்டியே வந்து நாங்க அதுக்கெல்லாம் தயாரானதுனால பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ராஜீவ்காந்தி போயிட்டாரு. அவர் எங்க போனாரு, திமுகவுக்கு போனாரு. இப்போ உதயநிதியுடைய பார்வையில ராஜீவ்காந்தி யாரு? உதயநிதியுடைய பார்வையில ராஜீவ்காந்தி என்பவர் தன்னிடத்துல வந்து கூலி வாங்கிக்கிட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு தன்னால வாழ்ற ஒரு திமுக காரன். அவ்வளவுதான். தான் என்ன சொன்னாலும் செய்வாரு. சரியா? நாளைக்கு இன்பநிதி வந்துதான் தலைவர்னு சொன்னா இன்பநிதியை வாழ்த்தி பாராட்டி ராஜீவ்காந்தி எழுதிதான் ஆகும். ஓகேவா? ஆனா காளியம்மாள் என்ற ஒரு சகோதரி சீமானுடைய பார்வையில யாரு? அதாவது இந்த ஆடியோ வர்றதுக்கு முன்னாடி ஆடியோ ஏன் வந்ததுன்னா காளியம்மாள் அவருடைய செயல்பாடுகள்ல சீமான் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாதனால அதை அவர் கேட்க போய் அதுல அவர் திட்ட போய் அதுல இருந்து பிரச்சனை பெருசாகி தான் அந்த ஆடியோவே வந்துச்சு. அண்ணன் சீமானன் அவர்கள் யாருக்குமே கொடுக்காத ஒரு முன்னுரிமையை, யாருக்குமே கொடுக்காத ஒரு அதிகபட்ச சுதந்திரத்தை வந்து கட்சியில காளியம்மாள் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு போனாலும் அவர் வந்து அங்க இருக்கிற லட்சக்கணக்கான திமுக கிட்ட கூலி வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யற ஒருத்தர் தான். அதிகபட்சமா ராஜீவ்காந்தியால என்ன பண்ண முடியும்? தேர்தல் வர்ற சமயத்துல அல்லது மாநிலங்களவை தேர்தல் வர்ற சமயத்துல ஒரு சீட்டுக்காக உதயநிதி கிட்ட போய் கெஞ்சலாம். பாருங்க, நான் எனக்கு எந்த பதவியுமே இல்லை, நாம் தமிழ் கட்சியெல்லாம் வந்தேன், உங்களுக்காக இவ்வளவு பேசுறேன், கொடுன்னு கேட்கலாம். அதுதான் அதிகபட்சப்பட்ட உரிமை. ஆனா காளியம்மாள் அவர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன செய்தார் என்பதை, எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து கட்சியில் இடம் கொடுத்தார் என்பதை நீங்கள் வந்து அவர் கூட பயணித்த அந்த கட்சியின் வட்டாரத்தில் இருக்கிறவங்களை கேட்டா உங்களுக்கு நல்லா தெரியும். லண்டனுக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு ஆள் பேச போகணும் அப்படின்னு வரும்போது யார் அனுப்பலான்னு கேட்டபோது அண்ணன் சீமான் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு காளியம்மாள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வேட்பாளரா யாரு நிறுத்தலாம் அந்த தொகுதிக்கு உடனே காளியம்மாள் நிறுத்தலாம். காளியம்மாள் கட்சியில சேரும் போது இவ்வளவு ஊடக வெளிச்சிருந்துச்சா, காளியம்மாள் அவர்கள் கட்சியில சேர போறாங்க அப்படின்னு யாராவது எந்த ஊடகமா சொல்லிச்சா? ஆனா காளியம்மாள் கட்சி விட்டு போறாங்கன்னு உடனே ஊடகங்கள் எப்படி பெருசா பேசுறீங்களா? இந்த ஒரு வருடமாக இந்த நடந்த சம்பவங்கள், மனஸ்தாபம், இதை வந்து வேற ஒருவர் யாராவது செஞ்சிருந்தா, வேற ஒரு ஆணோ பெண்ணோ வந்து செஞ்சிருந்தா இந்நேரம் அண்ணன் என்ன பண்ணிருப்பாரு? உடனடியா தப்பா அது ஒன்னும் சரி வராதப்பா, கட்சி விட்டு நீக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி உடனே நீக்கிப்பாரு. ஆனா சகோதரி காளியம்மாள் அவர்களாக போகும் வரையிலும் கட்சியில எந்த நடவடிக்கை எடுக்காததுக்கான காரணம்
காளியம்மாள் அவருடைய ஆளுமை, அவருடைய பேச்சு திறன், அவர்களுக்கு இந்த கட்சிக்கு இருந்தா நல்லது அப்படின்னு நினைச்சதுனால மற்ற எல்லாருக்கும் கொடுக்காத வாய்ப்பை அண்ணன் காளியம்மாள் அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, கட்சியில இருக்கும்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை போய் பார்த்துருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் தான் காளியம்மாள் அவர்களுக்கு அவங்க சொந்த மாவட்டம். அந்த மாவட்டத்துடைய திமுக பொறுப்பாளர் யாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவரை போய் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயை போய் அவங்க பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாம அதிமுக நிர்வாகிகளையும் போய் பார்த்துருக்காங்க. இது கட்சியில இருந்துகிட்டு எந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகி போய் பார்ப்பான்? ஏன் பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, இவங்க கட்சியில இருக்கும்போது பலரும் வந்து அவரிடத்துல அவங்க கிட்ட வந்து பேசியிருக்காங்க. என்னன்னா, நீங்க நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு நிறைய கைத்தட்டு வருது, ஆனா நீங்க ஜெயிக்காத கட்சியில இருக்கீங்க, நீங்க வேற ஒரு கட்சியில இருந்தா இந்நேரம் எம்பி ஆயிருக்கலாம், திமுகவுல மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய எம்பியே நீங்க தான், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட. நீங்க விஜய் கட்சியில மட்டும் சேருங்க, விஜய் வந்து முதலமைச்சர் ஆனாதான் மீன்வளத்துறை அமைச்சராகவே ஆயிடலாம். இப்ப நம்ம செஞ்ச நல்ல பேச்சாளராக இருக்கணும்னு வச்சுங்களேன், நல்லா செயல்படுறோம்னு வச்சுங்க, நம்ம கிட்ட வந்து 4 பேர் சொன்னா நமக்கு உடனே நடத்தணும். உண்மையா தான் இருக்குமோ? ஒரு எம்எல்ஏவில் ஒரு எம்பியாவில் கட்சிக்காரன் எவனுமே அவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். வெளியே இருக்கிறவன் நல்லா மரியாதை கொடுக்குறானே. கட்சியில இல்லாதவன் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியில போனா நல்ல மரியாதை கொடுக்குறான், ஆனா கட்சிக்குள்ள எவனும் மரியாதை கொடுக்க மாட்டான். இப்படி எல்லாம் என்ன தோணும்? கட்சியில மரியாதை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியும் மற்ற கட்சியும் நீங்க ஒப்பிடவே கூடாது. நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க வந்து ஒரு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க ஒரு தொலைக்காட்சிக்கு பேச போறீங்கன்னா, இடும்பாவன கார்த்தி போறாருன்னா இடும்பாவன கார்த்தி நல்லா பேசுறாரு, கரெக்ட் தான். ஆனா அவர் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கோ அல்லது வந்து ஒரு பட்டிமன்றத்திற்கோ இல்ல வந்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கோ இல்ல ஒரு 4 பேர் ஒரு கலந்தாய்வுக்கோ போனா அண்ணன் சீமான் அவர்களிடையும் அனுமதி வாங்காமல் போக முடியாது. நான் நல்ல பேச்சாளர், நான் பெரிய ஆளு, ஆனா நான் சொல்லாம செய்வேன்னு செய்ய முடியாது. ஏன்னா நீங்க அந்த கூட்டத்துல போய் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் பொறுப்பாளி. அப்போ கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அவங்க வந்து பெரிய பேச்சாளராகவும் பெரிய ஆளுமைகளாகவும் தன்னை நினைச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் இல்ல, உண்மைதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தலைமைன்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க தப்பு செஞ்சாலும் அவர் தான் பொறுப்பாளி, நீங்க நல்ல செஞ்சாலும் அவர் தான் பொறுப்பாளிக்கும் போது அவர்கிட்ட கேட்காம நீங்க ஒரு அணுவு கூட நீங்க நகர்த்த முடியாது. நம்மளை வளர விட மாட்டாங்க. எல்லா ராஜாவும் ஒரு குதிரை வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குதிரை வச்சிருப்பாங்க. அந்த குதிரை தான் அவங்க போவாங்க, அந்த குதிரை தான் வருவாங்க. ராஜா வந்து குதிரையில போகாம இருக்கிற சமயத்துல அந்த குதிரை என்ன பண்ணுமா, அரண்மனையில சுத்திக்கிட்டே இருக்குமா. அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போதோ அங்க அதை பாக்குறவங்க எல்லாரும் அது கணக்கு வைப்பாங்க. பயம் வரும், அந்த குதிரையை பார்க்கும்போது ஒரு பயம் வரும். ஏன்னா அது யார் குதிரை? ராஜாவோட குதிரை. அது வந்து போகும்போது அந்த வாயில நிக்கிறவங்கலாம் அது வந்து பயபக்தியோட, அதுல ராஜாவே இல்லை, ஆனா அந்த குதிரை வந்தா ஏன்னா அது ராஜாவோட குதிரை தான். அந்த குதிரை வந்து வெளியில போய் ஒரு விளையாட்டு வீரன் கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த குதிரையை வச்சு அவன் வந்து குதிரை ரேஸ் நடத்துறான்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த குதிரைக்கு யார் மரியாதை கொடுப்பா? அந்த குதிரை அரண்மனைக்கு வரும்போது யார் மரியாதை கொடுப்பா? சகோதரி காளியம்மாள் பேசும்போது விசிலடிச்சது, கை தட்டினது, பாராட்டினது எல்லாமே நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதுனால இந்த தமிழ் தேசிய கூட்டம் தான் கை தட்டுச்சு. விஜய் கட்சிக்கு மட்டும் அவங்க போய் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பேசுறத முதல்ல அவங்க கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. விஜய் வந்து ஏதாவது உளறனா கூட கை தட்ட அவங்க விசிலடிப்பாங்க. ஆனா நீங்க போய் பேசுறத ஒருத்தன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். ஆனா நீங்க இருந்த இடம் வந்து ஒரு புரட்சி களம். இது வந்து ஒரு புரட்சி, அதுலதான் நீங்க இருந்தீங்க. தமிழ் தேசிய களத்தில் இருந்ததுனாலதான் உங்களுக்கு அந்த பாராட்டு, தமிழ் தேசிய களத்தில் இருந்ததுனாலதான் அந்த கைத்தட்டு. தலைமைக்கு முற்றிலும் உங்களை அர்ப்பணிச்சு கீழ்ப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தலைமை எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கும். அவரை பார்த்துதான் நாங்களாம் அரசியலுக்கு வந்தோம். அப்போ அவருக்கு எந்த முடிவு எடுத்தாலும் சரியா தான் இருக்கும்னு முதல்ல நம்பணும். பெரியாரை அவர் விமர்சிப்பதற்கு முன்னாடி எத்தனை முறை யோசிச்சிருப்பாரு, இதை நம்ம விமர்சிச்சா என்ன நடக்கும், நம்ம போற சரியான்னு எத்தனை தடவை யோசிச்சிருப்பாரு. நானெல்லாம் பல நேரங்கள்ல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்படிலாம் முடிவு எடுக்கிறாருன்னு யோசிச்சு பிரமிச்சிருக்கேன். இந்த சபரிமலை பிரச்சனை வந்த போது சபரிமலைக்குள்ள பெண்கள்லாம் போலான்னு தீர்ப்பு வந்துருச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்ல போறாரு? எச் ராஜாவோ எடுக்க போற முடிவு இவர் எடுப்பாரா? ஐயா வீரமணி எடுக்கிற முடிவு இவர் எடுப்பாரா? எப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, இது தமிழ் தேசிய அரசியல். அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி முடிவு எடுப்பாருன்னு யோசிக்கும் போது நெத்தியில அடிச்ச மாதிரி சொன்னாரு. நம்மளை சுத்தி எத்தனை பெண்கள் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்களோடலாம் நம்ம சேர்ந்து வாழலையா? அப்போ கோயிலுக்கு போகும்போது மட்டும் அங்க ஒரு பெண்ணு வந்துட்டா என் மனசு சபலப்பட்டுரும், அது சரியில்லைங்கிறது வந்து தப்பு. தீர்ப்பு சரின்னு அடிச்சாரு. அது மாதிரி நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தெளிவா யோசிச்சு கரெக்டா தான் இருக்கும்னு முதல்ல நீங்க அவரை நம்பணும். அந்த நம்பிக்கை இருந்தா தான் இதுல நீங்க தொடர முடியும். நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற காளியம்மாளா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாராவாலும் இருக்கட்டும், ஒருவேளை ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்தா இல்ல வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்தா வேற எங்க போறது? ஐயா மணியரசன் இருக்காங்க, ஐயா பாரிசாலன் இருக்காங்க, ஆனா அவங்க யாருமே ஜனநாயக தேர்தல் பாதையில் இல்ல. தமிழ் தேசியம் தேர்தல் பாதைக்கு ஏன் போகணும்? இது மிகப்பெரிய கேள்வி இருக்கு. மணலை திருடுறாங்க, கனிம வளம் திருடுறாங்க, மலையை குடைஞ்சி விற்கிறான், ஊழல் இருக்குன்னு
கத்திக்கிட்டே இருக்கிற தமிழ் தேசியவாதியா இருக்க நாங்க விரும்பல. இப்ப நீங்க இதை மாத்தணும்னா என்ன பண்ணணும்? தேர்தலில் குதிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் நம்ம என்னென்ன இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த தமிழ் தேசியத்திற்காக, இந்த உலகமெங்கும் பரவி வாழ்கிற இந்த 12 கோடி தமிழர்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். ஐயா மணியரசன் அவர்களுடைய மிகப்பெரிய இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும். அவரெல்லாம் வேணும். பாரிஜாலனுடைய மிகப்பெரிய கருத்துக்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஆனா அதை எப்படி நிறைவேற்ற போறோம்? அப்போ தமிழ் தேசியமும் ஜனநாயக பாதையிலே, தேர்தல் பாதையிலே கொண்டு போய் சேர்க்கிற 2 சக்திகளும் சேர்றது ஒரே இடம் எங்கன்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனாலதான் இந்த வாய்ப்பு விட்டா வேற எந்த கட்சியிலும் சேர முடியாது. வேற எந்த கட்சியிலும் வாய்ப்பு இல்ல. வேற எந்த கட்சியிலும் தமிழ் தேசியம் இல்ல. தமிழ் தேசியம் இருந்தா அங்க தேர்தல் பாதை இல்ல. தேர்தல் பாதை இருந்தா தமிழ் தேசியம் இல்ல. இப்ப ஐயா வேல்முருகன் இருக்காங்க, தேர்தல் பாதையில் இருக்காரு. ஆனா அது தமிழ் தேசியம் இல்ல. ஏன்னா அவர் திராவிட கட்சியோட கூட்டு வச்சிருக்காரு. ஐயா ராமதாஸ் இருக்காங்க, அவங்க வந்து தேர்தல் பாதையில இருக்காங்க. ஆனா அது தமிழ் தேசியம் அங்க முழுமையா இல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு, அவங்க சில சமயம் தமிழ் தேசியம் பேசுவாங்க. ஆனா அவங்க தேர்தல் பாதையில் இருக்காங்க. ஆனா முழுக்க முழுக்க திராவிடத்தோட சார்ந்திருக்காங்க. அப்போ நீங்க முழுமையா அந்த கரைக்கு போய் சேரணும்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு படகு தான் இருக்கு. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்க கோச்சுக்கிட்டு இங்க சண்டை பண்ணிட்டு நீங்க எங்க போறீங்க? திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அல்லது விஜய் கட்சிக்கோ நீங்க போக முடிவெடுத்துட்டா இவ்வளவு நாளா நீங்க இங்க இருக்கும்போது உங்களுக்குள்ள தமிழ் தேசியமே இல்லைங்கிறது தான் தெளிவா தெரியுது. தமிழ் தேசியம் இல்லாமல் இந்த ஒரு புரட்சி களத்தில் எப்படி நீங்க நிக்க முடியும்? அண்ணன் அடிச்சாலும் சரி, அண்ணன் திட்டினாலும் சரி, வெளியே விரட்டினாலும் சரி, கட்சியை விட்டே நீக்கினாலும் சரி, அப்படி நடக்காது. ஒருவேளை நடந்தா கூட ஒரு துண்டறிக்கை எடுத்துட்டு போய் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தன்னந்தனியா கேட்போமே தவிர வேற கட்சிக்கு எங்களால போக முடியாது. ஏன்னா அங்க அது எதுவுமே இல்லை. இவ்வளவு நாளா வந்து திமுக செய்யற ஊழலையும் கனிம வளத்தையும் மணல் அலர்ந்தையும் தானே திட்டிட்டு இருந்தோம். அதிமுகவோட ஊழலை தானே திட்டிட்டு இருந்தோம். விஜய் கட்சி வந்து ஒரு கொள்கை கட்சியே கிடையாது, கொள்கையே இல்லை அப்படின்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப வந்து இங்க இருந்து போய் அங்க போய் என்ன பண்ண போறோம்? அப்ப என்ன தமிழ் தேசியம்? அப்ப இந்த மக்கள் மேல நம்ம வச்சிருக்கிறது என்ன? நம்முடைய மொழிக்காகவும் மண்ணுக்காகவும் இனத்துக்காகவும் தங்களையே தியாகம் செய்த மாவீரர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த சிந்தனை இல்லைன்னு சொன்னா காளியம்மாள் இல்ல, எவனா இருந்தாலும் இந்த கட்சியில் நிலைக்கவே முடியாது. காளியம்மாள் போனது உண்மையிலே மிகப்பெரிய வருத்தம் தான். ஆனா காளியம்மாள் தான் அஸ்திபாரம் போலவும் அது போயிட்டா கட்சியே இல்லைங்கிற மாதிரிங்கிறத ஏற்க முடியாது. அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஒருவேளை நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் எங்களுடைய காலத்திலே அமையலாம், அல்லது நாங்கள் அதுக்குள்ளே மரணித்து போய் எங்களுக்கு அப்புறம் எங்க பிள்ளைகள் காலத்துல கூட அமையலாம். அது வேற விஷயம். அது எங்களுடைய போராட்டம், தமிழ் மக்கள் எடுக்கிற முடிவு, இது சம்பந்தப்பட்டது. ஆனால் ஒரு நாள் நிச்சயமா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும். அதுக்காக தான் எல்லா போராட்டம் நடந்துட்டு இருக்கும். ஒருவேளை அந்த சமயத்திலே ராஜீவ்காந்தியோ அல்லது வந்து காளியம்மாளோ இல்லை யாரா இருந்தாலும் சரி உயிரோடு இருந்தா நிச்சயம் எல்லாரும் இங்க வருவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. நாளைக்கு வருவாங்க. வெக்கமே இல்லாம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவர்களை வந்து ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவரோட மனசு அது மாதிரி. அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். தெரியாம செஞ்சிட்டோம், இனிமேல் நீங்க சொல்றபடி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா அவர் எப்பேற்பட்ட துரோகத்தையும் மன்னிச்சுட்டு ஏத்துக்குவாரு. அது அவரோட குணம். அதிகாரத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். யார் யாரெல்லாம் நம்மளை விட்டு போனாங்களோ, வெற்றி குமரனா இருக்கட்டும், நான் எல்லாம் சவால் விடுறேன். நாம் தமிழர் கட்சி ஒரு நாள் நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும். அன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை உதறிட்டு போனாங்களோ, எவையெல்லாம் வந்து தூசணமா பேசினானோ எல்லாருமே இங்கதான் வந்து தீரணும். 1000 வைரங்கள் இருக்கலாம், எத்தனையோ முத்துக்கள் இருக்கலாம். அது ராஜாவின் இடத்தில் இருக்கிற முத்துக்களுக்கு தான் மரியாதை. இது இப்ப புரியாது. சகோதரி காளியம்மாள் அவர்களுக்கு நாட்கள் செல்ல செல்ல இது புரியும். ஒருவேளை சீமானவன் கூடவே இருக்கலாம், அவர் கூடயே கார்ல போலாம், அவர் கூடயே பேசலாம், எல்லாமே பண்ணாலும் அவரை நம்பி கட்சி இல்லை. இது பெருமையோ தலைக்கணமோ எதுவுமே இல்லை. சித்தாந்தம் கொண்ட, கொள்கை கொண்ட இந்த கட்சி இப்படித்தான். சித்தாந்தம் இல்லாத, கொள்கை இல்லாத கட்சி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் சித்தாந்தம் இருக்கிற, கொள்கை இருக்கிற கட்சி வந்து ஒரு தனி மனிதனை நம்பி செயல்படாது. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.